வின்டருக்காக நான் ஆர்டர் பண்ணது. உங்களுக்கே தெரியும் நமக்கு பிளான்ஸ் எவ்வளோ பிடிக்கும்ட்டு, அந்த குட்டி குட்டி பிளான்ஸ்க்காக ஆர்டர் பண்ணது. சரி, ஒரு கையால் என்னால் எடுக்க முடியல, வெளியே எடுத்துட்டு என்ன அப்படின்றது காமிக்கிறேன். இதுதாங்க அது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு. இந்த லைட் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோ லைட். இது வந்து யூசர் மேனுவல். நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, நான் ஆன் பண்ணி பார்க்கல, ஏன்னா வந்த உடனே ஆசையில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு குட்டி பல்பு மட்டும் இந்த மாதிரி க்ரோ லைட் வாங்கி யூஸ் பண்ணேங்க. வளர ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்ம கற்பூரவள்ளி வந்துட்டு ஸ்டெம் வச்ச உடனே அந்த லைட் ஆன் பண்ணோடனே டெய்லி நைட் ஆன் பண்ணிடுவேன் சில்னஸ்க்கு. ஏன்னா இந்த ஊர் வெதர் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஆன் பண்ணோடனே வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்காக தான் நான் சரி சொல்லிட்டு இந்த பெரிய இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். $35. வேறு வழி இல்லை. பிளான்ஸ் நம்ம வந்துட்டு வின்டரில் சேவ் பண்ணோம்னா நமக்கு வேறு வழியே இல்லை. இது வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது சின்ன சீடு போட்டோம்னா சீட்ஸில் இருந்தே வளருமா. அதாவது டொமேட்டோ சீட்ஸ் போட்டு காய்க்கிற வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு பார்க்க போகிறதில்ல. பேசிக் நெசசிட்டி ஹெர்ப்ஸ் தான் நான் முக்கால்வாசி வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணால் கொடுக்குறேங்க, நீங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஸோ இதை நான் ஆன் பண்ணங்க, செம்ம வெளிச்சம். இங்கே பாருங்க, இருங்க, ஐ திங்க் ரிமோட்டில் ஆன் பண்ணோம். நம்ம இப்போ ரிமோட் இது பண்ணதுனால இங்கே பாருங்க செம்ம வெளிச்சம். கிறிஷ் அதான் அங்கேருந்து சொல்கிறான், பயங்கர வெளிச்சமாக இருக்கேன். நான் இந்த அளவுக்கு வெளிச்சம் யோசிக்கல. ஸோ இதுலேயே வந்து கண்ட்ரோலிங் இதெல்லாம் இருக்குது. சரி, நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசுவோம். ஸோ பயங்கர வெளிச்சம். எனக்கு தெரிஞ்சு இது எப்படி ஆஃப் பண்ணுறது? ஓகே, என்ன ஓகே, அப்பா எல்லார் கண்ணும் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே கண்ணெலாம் இதுவாக இருக்குது. ஸோ நான் இங்கே மெயினாக என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா மேலே. ஸோ இங்கே தான் இதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இங்கே நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, அதாவது இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதுக்கு அடியில் ஸோ இங்கே வந்து பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நான் இதை செட்டப் பண்ணல. மேபி இந்த விலாகில் செட் பண்ணி முடிச்சு அதுக்குள்ளே பிளான்ஸ்லாம் வைக்க முடியுமான்னு தெரியல. மேபி ஃபியூச்சர் விலாகில் இதை வந்து செட்டப் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ காமிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜூஸர், இங்கே வந்துட்டு அது பேர் என்னது சாப்பர் இருக்குது, அங்கே மிக்ஸி வச்சுட்டேன், மாற்றிட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம க்ரோ லைட் வச்சிட்டோம்னா கீழே வந்து தொட்டி வச்சுட்டு அங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்து ப்ரெப் ஒர்க் மாதிரி இருக்கும். மோரோவர் எனக்கு இந்த ஸ்பேஸும் ப்ரெப் ஒர்க் இருக்குது, ப்ளஸ் இந்த ஸ்பேஸும் 2 ஸ்பேஸும் ப்ரெப் ஒர்க் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரிமோட் பாருங்கள். இந்த ரிமோட் வந்துட்டு கலர் கோடிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், வெஜிடபிள்ஸு, இது ப்ளூம், அது வந்துட்டு ஃப்ளவர்ஸ்க்காக. ஸோ அதாவது இந்த ஃபுல் இது வந்துட்டு ஐ திங்க் ஃப்ரூட்ஸ்க்காக நினைக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி ஒரு கலர் கோடிங், அந்த கலர் கோடிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து லைட்டுடைய அந்த வீரியம், அதாவது பிரைட் லைட், சாஃப்ட் லைட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான். ஸோ சரி, பார்க்கலாம் நம்ம ஃப்யூச்சர் விலாகில். நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, எனிஹவ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் வாங்குங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா ஸ்னோ பெய்யுது, நம்ம போய் கொஞ்சம் சமைச்சிட்டு இல்லை ஸ்னோவில் விளையாடிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்கோ வந்தாச்சு நேராக. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து மெயினாக வந்து பால்லாம் காலி. ஆக்சுவலி பண்ணு தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹாம்பர்கர் பண்ணு வாங்கியாச்சு. இல்ல ஒருத்தவங்க வாழைப்பழத்தை எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். அனி கண்ணு காணும். இப்ப பண்ணாத வா. நாங்க எல்லா பர்ச்சேஸும் முடிச்சாச்சு.
பாத்தீங்கன்னா தெரியும். Place your item in the tray area. Each item must be placed in the tray area. So இந்த காஸ்கோல அதாவது இவங்க வீட்டு பக்கத்துல இருக்க காஸ்கோல வந்துட்டு செல்ஃப் செக் அவுட் இருக்கு. அதனால இது ரெண்டும் வந்து ஜாலியா உட்காந்து நான் பண்றேன் நீ பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. சீரியல்லாம் வந்து $3 ஆஃப் $2 ஆஃப் சொன்னாங்க. அதெல்லாம் நிறைய வாங்கணும். ஸ்நாக்ஸ் பாருங்க எல்லாமே ஆஃபர்ல தான். பார்த்தீங்கன்னா தெரியும் $2 ஆஃப் $3 ஆஃப். It's here. North Brownswick. $6.99. Credit $2. $2.79. $4.99. Place your item in the tray area. $1.99. எல்லாமே நீங்க எத்தனை பனானா போட்டீங்க? ரெண்டு இருக்காங்க பாருங்க. Place your இது item அனி in the வெயிட் tray பண்ணு. area. அனி வெயிட் பண்ணு. 4. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். Prepare for this item. செல்ஃப் செக் அவுட் பெஸ்டா இல்ல அவங்க செக் அவுட் பெஸ்டா? செல்ஃப் செக் அவுட் தான் பெஸ்ட். செல்ஃப் செக் அவுட் தான் பெஸ்ட். நம்ம கொஞ்சமா ஏதோ வேலை செஞ்ச மாதிரி ஒரு இது இருக்குல்ல. வேலை செஞ்ச மாதிரியா? எனக்கு என்னவோ அந்த அவங்க இதுல வந்துட்டு கடகடன் வேலை முடிஞ்சு இந்நேரம் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு ஆக்சுவலி. Finish scanning. Please touch done scanning items. பாத்தீங்கன்னாலே தெரியும் நாங்க வாங்கின ஐட்டம்ஸ் இதுதான். அனியன் கிருஷ்ணா என்ஜாய் பண்ணானுங்க இல்லடா? ஆமா இல்லையா? இல்லைடா. நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ், சீரியல், அதுக்கப்புறம் இது வந்துட்டு சேலில் போட்டிருக்காங்க. சிப்ஸு, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் டிஷ்ஷஸ் டிட்டர்ஜென்ட். டைமாடா அதான் 7:48 7:45. இந்த சில்லிஸ் வாங்கினோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த சில்லிஸ் வாங்கினோம். பனானாஸ், அதுக்கப்புறம் முட்டை, லெட்யூஸு, மில்க்கு. எதுக்குள்ள அது தெரியலையே. இது ஒரு வேலையா நாங்கள் அடிச்சு முடிச்சிட்டோம். பால் இருக்குடா, எடுக்கணும்டா. மொத்தம் எவ்வளோ அப்சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $158.87 மட்டுமேவா? காஸ்கோ போயிட்டு வந்தாலே ஃப்ரிட்ஜ் இப்படி தாங்க ரொம்ப வழியும். பார்த்தாலே தெரியும் வைக்கவே எதுவுமே இடம் இல்லாத அளவுக்கு வந்து பயங்கரமா ரொம்ப வழியும். ஸோ நம்ம காஸ்கோல இருந்து வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவர் கிரஸ்ட் பீஸா இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் பிரெட் ஏன் உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு பார்ப்பீங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு நம்ம பிரெட் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுனால என்னன்னு தெரியல, பிரெட் வந்து கெட்டு போயிடும். ஸோ இதுதான் அந்த காலிஃப்ளவர் கிரஸ்ட் பீஸா. இதோடைய ரேட்டு எவ்வளோப்பா? அது ரேட்டு $12.99. ஆமா, $12.99. கரெக்டா $12.99. நம்ம காஸ்கோல தான் வாங்கணும். எப்படி உள்ள இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் இன்னொரு ஐட்டம் வாங்கணும். அது நாங்க வந்துட்டு வாங்கி அந்த வழியிலே தின்னுட்டோம். ஒரு டப்பால தள்ளி பண்ணிட்டோம். அதை காமிக்கிறேன். பரவாயில்ல, நாங்க இது எப்படி டேஸ்ட் இருக்க போதுன்னு தெரியும். ஸோ இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரோசன் பீட்சா வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. ஆனா பரவாயில்லப்பா, இது தின் கிரஸ்டா இருக்கு பாருங்களேன். பாருங்க, தின் கிரஸ்டா இருக்கு, சீஸும் இருக்கு. ஸோ காலிஃப்ளவர் கிரஸ்ட் மைதா மாவுல எப்படி இருக்க போதுன்னு தெரியல. சாப்பிட்டு பார்க்கலாம். அன்னைக்கு வந்துட்டு சாதம் வச்சுட்டேன். ஏன்னா தலைவருக்கு வந்து பீட்சா எல்லாம் பிடிக்காது. வேற என்ன நான் வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்களேன். இந்தாங்க, இதை பாருங்களேன். இதை வாங்க வச்சு இதான் அது. டடா, என்னடா அது எம்டி பாக்ஸ் அப்படின்னு தானே நீங்க யோசிப்பீங்க. வாங்கின உடனேயே நாங்க வந்துட்டு காலி பண்ணிட்டோம். இதுதான் அது யூரோப்பியன் குக்கீஸ். யூரோப்பியன் குக்கி. இது எவ்வளோப்பா? $7 $7 நினைக்கிறேன் ஆக்சுவலி. மியூசிக் சைனா. அதுக்கப்புறம் வந்து இந்த இது சூப்பரா இருந்ததுங்க. நாங்க சாப்பிட்டு பாருங்க. இது இதே பாக்ஸ் தான் நாங்க ஃபுல்லா காலி பண்ணிட்டோம். இந்த பாக்ஸ்ல வந்து 2 டப்பா மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஐலியும் 4 இருந்தது. இந்த இது சூப்பரா இருந்தது. இதுதான் ஸ்ட்ராபெரி. இது இருக்கலே தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது கூட ஓரளவுக்கு ஓகே. இந்த ரவுண்டு கூட ஏதோ சுகர் இது மாதிரி இருந்தது. இது எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. இது ஆல்மண்ட்ஸ் தான். இது சாக்லேட் அண்டர்ல இருக்கும். இது வந்து க்ரீம். இது நான் இது சாப்பிடல ஆக்சுவலி. 3 தான் இருந்தது. எப்படி இருந்தது அது உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. இதுவும் இந்த லீஃப் தான் சாக்லேட் அடியில் இருக்கு. இது சாக்லேட் மேலே, இதுவும் சாக்லேட் மேலே. இது சும்மா நார்மலாக நடுவில் சாக்லேட்லாம் இல்லை,
கலர்ஸ் மட்டும்தான். அப்புறம் இது வந்துட்டு ஒரு சிகார் மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா அவ்வளோ நல்லாவே இல்லை, சப்புன்ட்டு இருந்துச்சு. பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே தான் மேலே வச்சுருப்பேன் நான். ஸோ அதான் எடுத்துக்கிட்டேன். ஜெய் ஜக்கமாக தான் இது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால பார்ப்போம் எப்படி வருது. நம்ம பண்ணுறதுல கூட இவ்வளோ பயம் வராது, இதுக்கு தான் பயமாக இருக்கு. நல்லா வருமானு ஆனால் நல்லா மெலிசா போட்டுக்காம்பா. வாசனை செம்மையாக இருக்கேன். இது ஜுக்கினி தானே? ஸோ அவ்வளோதான் இதில் வச்சுட்டு டேரெக்டாக போட சொல்லியிருக்கு. நாங்கள் அதை அதெல்லாம் கீழே கொட்ட போகுதுன்னு சொல்லி இந்த ட்ரேயில் வச்சுட்டேன். பெரிய ட்ரேயில் தான் பார்த்துது. ஆக்சுவலாக எவ்வளோ பெருசு அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இருங்க காமிக்கிறேன். என்னுடைய கை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ நல்லா பெருசாக தான் இருக்குது. 2 இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு பார்த்தோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒன்று நாங்கள் செக் பண்ண போகிறோம். இது சரியாக வந்துச்சுன்னா அதை வைக்க போகிறோம், இல்லைனா டைமிங்கை மாற்றி எதனா அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரி ஓகே, ப்ரீ ஹீட் ஆகட்டும், நம்ம உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பீட்சா ரெடி. இது வரைக்கும் நம்ம 425 டிகிரி வச்சது இல்லப்பா. இல்ல ஜி செம்மையா இருக்கு. செம்மையா வந்திருக்கு. ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் 400. கொஞ்சம் நேச்சோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேச்சோஸ் வச்சலான்ட்டு. இந்த சூட்ல வச்சாலே இது உள்ள போல இருக்கு, அவ்வளவு சூடா இருக்கு. வாவ் செம்மையா இருக்கு. மேபி திங்க்ரஸ்னாலவா இது வரைக்கும் ஃப்ரோசன் இந்த அளவுக்கு தெரியல. நான் வாங்கினதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். ஒரு வாட்டி ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் இது பண்ணோம், அவங்க வந்துட்டு நல்லாவே வரல அப்படின்னு சொல்லி புலம்புனாங்க. பீட்சா தின்னா இருக்குமாடா? தின்னா இருக்காது, ஏன்னா நம்ம தின்னுடுவோம்ல. வாழ்க்கையில சதீஷோட சேர்ந்து நானும் சதீஷ் ஆயிட்டேன். அடி தொண்டையில இருந்து கத்துறானுங்க. க்ரஸ்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பண்ணுங்க, நல்லா வந்திருக்குப்பா. சாப்பிட்டு பார்த்தீங்களா? செம்ம. அதுவும் அந்த கிறிஸ்பியா இருக்க சவுண்டு எனக்கு தெரிஞ்சு இன்னொன்னு வச்சுன்னு நினைக்கிறேன். நாச்சோ சிப்ஸ் இருக்குல்ல. சரி ஓகே. மீதி சாதம் கூட இருக்கு. எப்படி கத்துறானுங்க பாருங்க. ஓகே சரி ஓகே. சதீஷ் இப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாரு. ஸோ தட் ஃபியூச்சர்ல நீங்க ஃப்ரோசன் பீஸா வாங்கலாமா வேணாமான்னு முடிவு போங்க. திரும்பி வந்து ஸ்னோ ஸ்டார்ம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சரி, அந்த ஸ்னோ ஸ்டார்ம் ரொம்ப இந்த பேட்டியோல வந்து ஏற்கனவே ஃபுல் ஆயிடுச்சு. ரொம்பிட போகுதுன்னு பயம் வந்துருச்சு. அதனால சதீஷ் அதை கிளியரா பண்ணியிருக்காரு. அங்க இருந்த கேஸ் சிலிண்டர் அப்புறம் கிரில் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இது வந்து பின்னாடி பேட்டியோ, அந்த ஃப்ரண்ட் பேட்டியோல ஓரமா வச்சுட்டா நிறைய இது ஆகுது. இன்னும் அங்கே தான் வெயில் வருது. பேட்டியோல வெயிலே வர மாட்டேங்குது. ஸோ அதனாலேயே ரொம்ப ஃபுல்லாக இருக்கு. ஸோ கீழே வந்து அவங்க உப்பெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டியோல கொட்டுறதுக்கு தான் வச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனால நம்ம உப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். சதீஷ் வந்து ஃபுல்லா கிளியர் அப் பண்றாரு. ரொம்ப கஷ்டங்க. சாஃப்டா இருக்கும் போது கிளியர் அப் பண்றது ஈஸி. ரொம்ப பாறாங்கல்ல தூக்குற மாதிரி தான். நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணால சத்தியமா முடியல. இந்த ஓரம் கார்னர்ல 2 கதிரி இருக்கும் பாருங்க, அது நான் தான் ட்ரை பண்ணது. சுத்தமா முடியல, அவ்வளோ வெயிட்டா இருந்தது. இது டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 8 o'clock. அப்ப 8 o'clock காலையிலேயே ஆரம்பிச்சிருச்சு. நாங்க ஆக்சுவலி நேற்று நைட் வந்து யோசிச்சோம் நம்ம பொறுமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு ஸ்னோ காலையில ஆரம்பிக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே நீங்க பாத்திருப்பீங்க ஃபுல்லா இருந்தது. இதுல இதுவரை ஃபுல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்மளால வந்து சுத்தமா வந்து பேட்டியோ வந்து திறக்க கூட முடியாது. அதனால ரிஸ்க் வேற அதிகம். எவ்வளவு வெயிட் இந்த பேட்டியோ தாங்கும். அதனால ஃபுல்லா கிளியர் அப் பண்றாரு ஸ்னோ ஷவல் வச்சு. என்னடா அனி இன்னும் வந்துட்டு பெட்ல தான் கிடக்குறாரு. தனித்தனியா எடுத்து பாருங்க. அதான் இல்ல தனித்தனியா எடுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நாங்க உப்பு எடுத்துட்டு வந்து வச்சிட்டோம்.
ஸோ அதை ஃபுல்லாக இது பண்ணிட்டு இங்கே உப்பு போட்டுடலாம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் போன வாட்டி உப்பு போட்டோம் இல்லை? ஓ அதனால. ஆனா ரோட்ல எல்லாம் உப்பு போட்டுட்டு போனாலுமே வருது இல்ல, அதுக்கு எனக்கு டவுட்டா இருக்கு. கம்மியா வருதுன்றீங்களா? நம்ம முக்கியமா இந்த கார்னர்ல போடணும்பா. சோ வந்து டோரை திறந்தா வீட்டுக்குள்ள உள்ளான மாதிரி. சோ அப்பதான் நம்ம வந்து போயிட்டு கூட வெளில எடுத்து போட்டலாம். என்ன சொல்றீங்கம்மா? அடியிலலாம் அவ்வளோ பூந்து இருக்குது பாருங்க. அடியில் எடுக்கிறதுலாம் கஷ்டம் எனக்கு. மெயின் நாங்கள் வந்து கிரில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சோம். இன்னொன்று டோர் வந்துட்டு லாக் ஆகிடக்கூடாதுன்றதும் மெயின் எங்களுக்கு. ஏன்னா டோர் லாக் ஆகிடுச்சுன்னு திறக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கே அப்படின்றதுக்காக இதை இது பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோட. அதை விட்டுருப்பா, அது எப்படியோ வந்துட்டு தான் இருக்கும் மேம்ஸ். ஒரு நிமிஷம் பாருங்க. அன்னைக்கு நான் பெட்ல படுத்து வந்துட்டு இருக்கேன். மூடிக்கிட்டோம். I got you. அடியில சூப்பர் கலக்கிட்டீங்க மேம்ஸ். செம்ம. அவ்வளோதான், கலக்கிட்டாரு ஆல்மோஸ்ட். அதை நல்லா தள்ளிட்டு இருங்க. சூப்பரா சதீஷ் கிளியர் அப் பண்ணிட்டாரு. 8 மணிக்கு ஆரம்பிச்சது, ஆல்மோஸ்ட் மணி இப்போ 9. பார்த்தீங்கன்னாலே தெரியும். சூப்பரா வந்து கிளியர் அப் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனா பண்ண வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். அவ்வளோ அதுவும் பெரிய பெரிய பூவா கொட்டுது. இந்த ஃபிளேக்ஸ் ஸ்னோ ஃபிளேக்ஸ்லாம் பெருசா கொட்டுது பாருங்க. ஸோ இதை பாருங்க, உப்பு இருக்கும். ஸோ நம்ம கீழே கம்யூனிட்டி கீழே அந்த எல்லாருடைய பில்டிங்க்கு தனித்தனியாக பில்டிங் இருக்கும்ல, அந்த பில்டிங்க்கு கீழே வச்சுருப்பாங்க. எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து மேம்ஸ் அது கூட மெயின்ல அது கீழே கொட்டிடும்ப்பா. இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே போட்டுட்டு அங்கே போடலான்னு யோசிச்சேன். இது அதே மாதிரி மேல இது கூட மாம்ஸ் இந்த இடத்துல தான் நல்ல ரொம்புது இந்த இடத்துல. ஸோ நம்ம திறக்கும் போது உழக்கூடாதுல்ல, கரெக்டு தானே? இது வந்துட்டு அம்மா வந்து பால் கேன்ல செஞ்ச இது பேர் என்ன சொல்லுவாங்கப்பா, ஷவல் மாதிரி குட்டி ஸ்கூப் ரீசைக்ளிங் ஸ்கூப் மாதிரி குட்டியா பண்ணாங்க அம்மா. பால் கேன்ல வச்சு, ஆமா குப்பை தொட்டில் போடாம அழகா அதில் வச்சு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூப்பு இந்த மாதிரி எதுக்கான, ஏன்னா இது கெமிக்கல், இது ஆக்சுவலி கையில் படக்கூடாதுன்னு. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். பாருங்க உப்புனா நீங்க எது நினைப்பீங்க, எப்படி இருக்கு பாருங்க. இதுக்குன்னு செப்பரேட்டா உப்பு இருக்கும், நல்லா குட்டி குட்டியா பால்ஸா இருக்கு. இதுக்கு செப்பரேட் உப்பு. இப்போ நம்ம மழை பெய்யும் போது நமக்கு எப்படி இருக்கும், வீட்டுலலாம் ரொம்ப ஈரமா இருக்க மாதிரி ஒரு இது இருக்கும். ஒரு மாதிரி அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஸ்னோவும். வெளியே தான் பெய்யுது, இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் அந்த ஒரு ஈரப்பதமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எப்பவுமே. என்னப்பா அந்த மாதிரி ஒரு மாதிரி நச்சுன்னு இருக்கும். என்னதான் ஹீட்டர் ஓடினாலும் நம்ம வெளியே அந்த இது பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டோரை திறக்க முடியாது. டோரை, அதாவது வீட்டு டோரை திறந்து வெளியே போகணும் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். குளிர் அதிகமா இருக்கனால இதுக்கான கிளம்பி விளையாட போனாதான் உண்டு. அதுக்குள்ள ஃபுல்லா அதுவும் பசங்களுக்காக நம்ம யூஸ்வலா குழந்தைங்களுக்குலாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்காக நம்ம பார்ப்போம் யூஸ்வலா. பெரியவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஏன்னா எல்லா லேயரையும் போட்டுட்டு
ஓன் ஹவுஸ் இருக்கவங்கலாம் இதே மாதிரி தான் டிரைவேலலாம் உப்பு கொட்டி வச்சிருவாங்க. கிருஷுடைய டீச்சர் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, என் டிரைவேவை க்ளீன் பண்ணுறதுக்கு வரீங்களா, ஐ எம் கோயிங் டு பே யூ மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு வந்து $20 கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யாரோ போனாங்களுக்குள்ள இருக்கு, வேற யாரோ 2 ஆளுங்க கூப்பிட்டுருக்காங்களாம், ஹையர் பண்ணியிருக்காங்களாம். சும்மா பசங்களை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் வேற ஏதோ 2 ஆளுங்க ஹையர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃபுல்லாக க்ளீனப் பண்ணி விட்டுருவாங்களாம். உப்பு கொட்டினாலும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரியல, மேபி நீங்கள் ஓன் ஹவுஸ் இங்கே வச்சுருந்தீங்க, அதாவது பெரிய வீடு டிரைவேயோட இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து எப்படி க்ளீனப் பண்ணுவீங்களா இல்லை உப்பு கொட்டுவீங்களா அப்படின்றத நீங்கள் கொட்டிடுங்கப்பா, எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து வாசலை வந்து ரோட்ல உப்பெல்லாம் கொட்டினாங்க மேம். அந்த ஏதோ பில் மாதிரி இருக்கு பாருங்க பேப்பர், உப்பு கொட்டியும் வந்து அந்த ரோட்ல எல்லாம் வந்துச்சு. ஸோ அதனால தான் எங்களுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, இப்ப டிரைவேல எல்லாம் வந்து உப்பு கொட்டினாலும் வந்து வரும் தானே, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலை வேலை முடிஞ்சு விட்டது. காலங்காத்தால சதீஷ் ஃபுல்லா கிளீன் பண்ணி பக்காவா இது ரெடி பண்ணி விட்டுட்டாரு. நம்ம உப்பு போட்டோம் பாத்தீங்களா, எல்லாமே எப்படி கரையுது பாருங்க. இங்கெல்லாம் கூட நம்ம எப்படி இருந்தது, ஸோ இதெல்லாம் ஃபுல்லா இருக்கு. அங்க ரயில்ஸ் இதெல்லாம் உப்பு போட்டதுனால நமக்கு வரல, பார்த்தாலே தெரியும். முன்னாடி காமிக்கிறேன் பாருங்களேன், முன்னாடி பேட்டியோ அந்த சைடு நம்ம ஆக்சுவலி முன்னாடி பேட்டியோல ரொம்ப கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கோம். அதனால முன்னாடி பேட்டியோ ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு. ஊரை பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. நான் திறக்க போறேன்டா. நம்ம கார் அங்க நிக்குது, அங்க பாருங்க. திருப்பி நம்ம காரில் கிளீன் பண்ணணும். ஓ மை காஷ், திரும்பியும் மறுபடியும் முதல்ல இருந்தா ஆமா, திரும்பி முதல்ல இருந்து ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ட்ரீஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அப்படி ஃப்ரோசனா எப்படி இருக்குன்னு. அப்பாடா, நம்ம கார் அங்க இருக்குல்ல பாத்தீங்களா, திரும்பி முதல்ல இருந்து எல்லாத்தையும் கழுவணும். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிதான் இருக்கு. திரும்பி 3 நாள் ஸ்னோ ஸ்டார்ம் பாருங்க எப்படி இருக்குன்னு. மரம்லாம் சூப்பரா இருக்கு. எவ்வளோ பெருசா வருது பாத்தீங்களா. சாமையா இருக்கு. சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்டி குதிக்குதா? சூப்பரா